கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே இன்றைய பரலோகம் மன்னா நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் வரவேற்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள் எப்படி வாழ வேண்டும் இந்த உலகத்திலே என்பதை குறித்து ஆண்டவர் பேசுவாராக. அதற்கு ஆதாரமாக ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்கள். தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். கவனிங்கள், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமி உண்டாக்கின பிற்பாடு மனிதர்களை உண்டாக்குகிறார்கள். ஆதாமும் ஏவாளை குடும்பமாய் உண்டாக்கி அவளை ஏதேன் என்கிற தோட்டத்திலே அவர்கள் கொண்டு வைக்கிறார். அதே நேரத்திலே அவர்களுடைய வாழ்க்கை மிகுந்த சந்தோஷமாய் இருந்தது. சந்தோஷம், சமாதானம், மகிழ்ச்சி, ஒரு குறையுமில்லாத நிறைவான வாழ்க்கையாக அவர்கள் ஏதேன் தோட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட குறைவில்லாத நிறைவான வாழ்க்கை வாழ வேண்டுமானால் 2 காரியங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வேதத்தில் எழுதியிருக்கிறது. ஒன்று, அவர்கள் தினந்தோறும் தேவனுடைய வார்த்தையை கேட்டார்கள். தேவனுடைய வார்த்தையை கேட்டது மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து நடந்தார்கள். கீழ்ப்படிந்து நடந்தது நிமித்தமாக அவர்கள் தேவனுடைய ஆசீர்வாதங்கள், நன்மைகள், பாக்கியங்கள், ஸ்லாக்கியங்கள் எல்லாவற்றையும் அனுபவித்தார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் கூட, இது வார்த்தையின் உலகம். இந்த உலகம் வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது. இந்த வார்த்தையின் உலகத்திலே வாழுகிறோம். தேவனுடைய வார்த்தையை அனுதினம் கேட்டு நாம் கீழ்ப்படிந்து நடப்போமானால் ஒரு குறைவில்லாத நிறைவான வாழ்க்கை தருவார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, அவர்கள் 2 பேரும் தேவ பிரசன்னத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். They had been living in the presence of the Holy Spirit. பரிசுத்தாவினுடைய பிரசன்னத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, மனமகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே குறைவுகள், கஷ்டங்கள், தோல்விகள், பல காரியங்கள் இருக்கலாம். கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் நமக்கு இருக்கிறார். அவர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். நீங்கள் தேவ சமூகத்துக்கு வாருங்கள், ஆலயத்தில் வசனத்தை கேளுங்கள், கீழ்ப்படிந்து நடங்கள், தேவ பிரசன்னத்தில் நாமத்தை தொழுது கொள்ளுங்கள். நிச்சயமான சொல்லட்டும், உங்கள் சூழ்நிலைகள் எல்லாம் மாறும். எல்லா சூழ்நிலைகளை மாற்றி நீங்கள் உங்களுக்கு ஏற்ற அற்புதத்தையும் அதிசயத்தை செய்து உங்களை ஆசீர்வாதமாய் நடத்துவார். ஆமென். பரலோக பிதாவே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் யாவரையும் ஆசீர்வதியும், கிருபையும் சமாதானம் பெருகட்டும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.